வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 30ஆம் தேதி சனிக்கிழமை, கார்த்திகை மாசத்தோட அமாவாசை. ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைய 27 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்ப முடியாத மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். உங்க தலையெழுத்தே மாறும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. பொதுவா இந்த சனிக்கிழமை நாள் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு இருக்கிறது கார்த்திகை மாசத்தோட அமாவாசை. இந்த அமாவாசை நாளுமே ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல ஆஞ்சநேயருக்கான வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்களும் நமக்கு நீங்கும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. எப்பயுமே தடைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்களும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை தவறாம செஞ்சு பாருங்க. அதே மாதிரி எதை தொட்டாலும் தடையா இருக்கு, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் தோல்விதான் மிஞ்சுதுன்னு சொல்றவங்களும் இந்த நாளை தவற விடாதீங்க. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல ஆஞ்சநேயருக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாட பத்தியும் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அந்த வழிபாடு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா செய்யக்கூடாது. பெண்களுக்கு பீரியட் டைம் இருந்தா செய்ய வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யக்கூடாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தாலே நமக்கு போதுமானது. அடுத்ததா ஒரே ஒரு வெற்றிலை நமக்கு தேவைப்படும். இந்த வெற்றிலை கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வெற்றிலைய மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி துணிய வச்சு தொடச்சு இந்த வெற்றிலைய நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுத்ததா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டு நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். உங்க பூஜை அறையில எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பழகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் ஆஞ்சநேயர்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறைவேறாத வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த வழிபாட தாராளமா செய்யலாம். சரி, இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெற்றிலையில ஸ்ரீ ராமஜெயம்னு சொல்லி நீங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க. வெற்றிலை கிழியாத மாதிரி பார்த்து கவனமா எழுதிக்கோங்க. அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தட்டுல மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசிய பரப்பி வச்சுட்டு அந்த அரிசிக்கு மேல இந்த வெற்றிலைய வச்சு இந்த தட்டை உங்க பூஜை அறையில வச்சுட்டு இப்ப நீங்க ஸ்ரீ ராமஜெயம்ங்கிற மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த வழிபாடு. ஸ்ரீ ராமஜெயம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை ஆஞ்சநேயர் கிட்ட உங்க வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்க பூஜை அறையில வச்சிருக்கக்கூடிய தட்டு இந்த நாள் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க எந்திரிச்சு குளிச்சதுக்கு அப்புறமா இந்த அரிசியை எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. அசைவம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. வெஜிடேரியன் ஃபுட்ஸ சமைக்கும் போது இந்த அரிசியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த வெற்றிலை உங்க பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். 2-3 நாள்ல இந்த வெற்றிலை காஞ்சு போயிரும். இந்த வெற்றிலை காஞ்சு போனதுக்கு அப்புறமா சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல இந்த வெற்றிலைய சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த வெற்றிலைய நல்லா நுணுக்கி போட்டு ஊற வச்சிருங்க. இந்த வெற்றிலை ஊறி இருக்கக்கூடிய தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டு தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய அந்த வெற்றிலைய நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க.
இவ்வளவுதான் இந்த வழிபாடு. நம்ம சேனல்ல இந்த கார்த்திகை மாசத்தோட அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி 5 பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கு கல்லுப்பு வச்சு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய வேண்டிய 2வது பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இந்த நாள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாள். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். யாருக்குமே தெரியாம ரகசியமான முறையில நிலைவாசல்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி 3வது வீடியோவும் இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இத உங்க கையில எழுதிக்கிட்டாலே போதும், உங்க கையில எக்கச்சக்கமா பணம் புரள ஆரம்பிக்கும்னு சொல்லி 4வது வீடியோவும் கொடுத்திருக்கேன். அடுத்ததா 5வது வீடியோ பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் கல்லுப்பும் 10 ரூபாயும் இருந்தாலே போதுமானது, பல கோடிக்கு கூட அதிபராகலான்னு சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேறும். அந்த வகையில எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை பதிவுகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பதிவுகள் எல்லாமே உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி நானும் உங்களுக்காக மேல ஐ கார்ட்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததா 2வது பரிகாரம். இந்த பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் பெண்கள் தாராளமா செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பரிகாரமும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய வழிபாட வேற ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காகவும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னொரு வேண்டுதலுக்காகவும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. இப்ப நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் ஆஞ்சநேயர் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 27 வரைக்கும் கவுண்டிங்காக நீங்க நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க 27 முறை 27 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். பஜ்ரங் மேஜிக் பிகின்ஸ் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். பஜ்ரங் மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த பஜ்ரங்குங்கிற வார்த்தை ஆஞ்சநேயரை குறிக்கக்கூடியது. இந்த வார்த்தைய இந்த நாள்ல 27 முறை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை ஆஞ்சநேயர் கிட்ட உங்க வேண்டுதலை சொல்லி அது நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி தர சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். எந்த வேண்டுதலுக்காக இந்த பேப்பர்ல இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா அந்த ஆஞ்சநேயரோட பரிபூர்ணமான அருளால உங்க வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கும். உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். அதனால இப்ப நான் சொன்ன 2 பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது இந்த நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.